ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துதல்கள். இந்த நாளிலேயும் நம்முடைய தியானத்துக்கென்று வேதத்திலே நீதிமொழிகளின் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தின் கடைசி பகுதி இப்படி சொல்லுகிறது: ஜெயமோ கர்த்தரால் வரும், குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். அன்பார்ந்த சகோதரனே, சகோதரியே, நாம் கடந்து போகிற வாழ்க்கையிலே ஜெயமான நேரங்கள் உண்டு, தோல்வியான நேரங்களும் வரலாம். தோல்விகள் என்பது நம் வாழ்க்கையிலே பல நிலைகளிலே நாம் சந்திக்கக்கூடியதாக இருக்கலாம். சிலர் படிப்பில் தோல்வி, சிலர் அவங்க திருமண வாழ்க்கையில் தோல்வி, சிலர் வியாபாரத்தில் தோல்வி, சிலருக்கு எந்த முயற்சியிலுமே தோல்வி வந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் வேதத்தில் நீங்கள் கவனித்து பாருங்கள், ஜெயம் எங்கிருந்து வரும், ஜெயம் எப்படி பெறுவது, கர்த்தராலே ஜெயம் வரும் என்று திட்டமாய் எழுதியிருக்கிறது. ஆகவே தோல்விகள் வரும்போது நாம் துவண்டு போய்விட வேண்டாம். தோல்விகள் தற்காலிகமானது. தோல்வியின் நடுவிலேயும் நாம் சில பாடங்களை கற்றுக்கொள்ளத்தான் அது உதவும். ஒவ்வொரு முறை தோல்வியும் வாழ்க்கையில் ஏதோ ஒன்றை நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் என்று நாம் மறந்துவிடக்கூடாது. ஆங்கிலத்திலே ஒரு வார்த்தை சொல்லுவார்கள், ஃபெயில் என்ற வார்த்தை. அந்த ஃபெயில் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் எப்படி என்றால், ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் இஸ் லேர்னிங். அந்த தோல்வி வருகிற நேரம் அது ஏதோ ஒரு பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறதாகத்தான் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆங்கிலத்திலே ஒரு வார்த்தை இருக்கிறது. சிலர் நினைப்பார்கள், தோல்வி வந்தால் எல்லாமே முடிந்து விட்டது, வாழ்க்கை எல்லாமே முடிந்து விட்டது, இதுக்கு மேலே இல்லை என்று. முடிந்து விட்டது என்று சொல்லுகிற போது ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை இருக்கிறது, எண்ட், END. எண்ட் என்றால் முடிந்து விட்டது என்ற அர்த்தத்தை விட எஃபர்ட்ஸ் நெவர் டைஸ். நீங்கள் எடுக்கிற முயற்சிகள், துன்பத்தின் நடுவிலே அந்த தோல்வி என்பது மகிழ்ச்சி அல்ல. தோல்வி என்பது சில மனக்குழப்பங்களை கொண்டு வரலாம். ஆனால் அது முடிவல்ல என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அந்த எண்ட் என்ற வார்த்தை இருக்கிறது, எக்ஸ்பீரியன்ஸ் நெவர் டைஸ். ஒவ்வொரு அப்படிப்பட்ட சூழ்நிலையிலேயும் சில புதிய அனுபவங்களை நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். அதனால் புதிய ஆரம்பங்களுக்கு அது வழி வகுக்கிறது என்பதை நாம் அறியலாம். உங்கள் இருதயம் கலங்காதிருக்கட்டும். நீங்கள் சரித்திரத்திலே ஹாரி பாட்டர் என்ற ஒரு பெயரை கேட்டு இருக்கக்கூடும். ஹாரி பாட்டர் என்பவர் ஒரு ஆராய்ச்சியாளர். அவருடைய வாழ்க்கையை நீங்கள் கவனிப்பீர்களானால், அவர் ஆராய்ச்சியாளராக வாழ்ந்த வாழ்க்கையில் தோல்விகளை சந்தித்தார். அவருடைய திருமண வாழ்க்கை தோல்வியாய் மாறினது. அவர் எடுத்த முயற்சிகள் தோல்வியானது. நீங்கள் அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தை வாசிப்பீர்களானால், அவரது வேலை பறிபோனது, அவருக்கு வாய்ப்புகள் கிடைக்காமல் போனது, மனம் துவண்டு போனார், மிகுந்த கஷ்டமான சூழ்நிலைகளை சந்தித்தார். ஆனால் அதன் மத்தியிலே 5 வருடங்கள் கஷ்டப்பட்டு இந்த நாவலை ஆயத்தம் பண்ணினார். ஹாரி பாட்டர் என்ற ஒரு கற்பனை நாவலை அவர் ஆயத்தம் பண்ணினாராம். 12 நிறுவனங்களுக்கு அவருடைய அந்த நாவலை அனுப்பி வைத்திருக்கிறார். 12 நிறுவனங்கள் அதை நிராகரித்து விட்டன. அங்கேயும் அவருக்கு தோல்வி, வாய்ப்புகள் கிடைக்கவில்லை. இந்த தோல்வியின் மத்தியிலையும் அவர் தளர்ந்து போகாமல் தொடர்ந்து தன்னுடைய வேலைகளை செய்து கொண்டிருந்தார். தன் முயற்சிகளை கைவிடவில்லையாம். கடைசியாக ப்ளூம்ஸ்பியூரி என்ற ஒரு புத்தக நிறுவனம் அவருடைய புத்தகத்தை வாங்கி கொண்டது. ஐயா, நாங்கள் அதை பிரசுரிக்கிறோம் என்று சொல்லி அவருடைய படைப்புகளை வாங்கி கொண்டார்கள், அந்த ஹாரி பாட்டரை. என்ன அற்புதம் தெரியுமா? 40 கோடி புத்தகங்கள் விற்பனையாகி இருக்கிறது. 2000 கோடிக்கு மேலாக அவருக்கு வருமானம் வந்தது. ஆனால் ஆரம்பம் எப்படி? தோல்வியான ஒரு ஆரம்பம்.
He was a failure in every angle, in every life, in every part of his life. ஆனால் மனம் துவண்டு போகவில்லை. இன்றைக்கு ஹாரி பாட்டர் ஒரு மிகப்பெரிய செல்வந்தனாக, சாதனையாளராக மாறி இருக்கிறார். அன்பார்ந்த சகோதரனே, சகோதரியே, ஜெயமோ கர்த்தரால் வரும். உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சந்திக்கிற சில நெருக்கடிகள் இருக்கத்தான் செய்யலாம். சிலர் சொல்லலாம், ஐயா நான் வாழ்க்கையின் முடிவுக்கே வந்து விட்டேன், எவ்வளவு நாள் சகித்து போராடி வாழ்வது. சில நேரங்கள் உங்கள் சரீரத்தில் வேதனைகள், சில நேரம் இயற்கையின் சீற்றங்கள். சில பேர் நன்றாக செயல்பட நினைக்கிற போது அவங்க சரீரம் ஒத்துழைக்காது, பலவீனப்பட்டு விடுகிறார்கள். ஐயோ எந்த வேலையிலும் நிற்க முடியவில்லையே என்ற ஒரு வேதனை இருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். ஜெயமோ கர்த்தரால் வரும். அதுக்கு என்ன வழி? சங்கீதம் 1ஆம் அதிகாரத்திலே வேதம் சொல்லுகிறது, இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஹல்லேலூயா. நீங்கள் செய்கிறது வாய்க்கவில்லை என்று மனம் ஒடிந்து போயிருப்பீர்களானால், வேதத்தின் ஆலோசனை என்ன தெரியுமா? அவருடைய வசனத்தை தியானியுங்கள். வாசிப்பது வேறு, தியானிப்பது வேறு. It is not mere reading the Bible, but meditating on the word of God. நீங்கள் தியானிக்க ஆரம்பியுங்கள் இரவும் பகலும். வேதம் திட்டமாய் சொல்லுகிறது, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஏன் நீங்கள் முயற்சிக்கக்கூடாது? ஆரம்பியுங்கள். உங்கள் படிப்பு வரவில்லையா, ஞானம் இல்லை என்று நினைக்கிறீர்களா? ஐயா என்னால் சரியாக பேச தெரியவில்லை, ஞானம் இல்லை என்று சோர்ந்து போனீர்களா? எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னே எனக்கு தெரியல, அணுகுமுறை இல்லாமல் நிற்கிறேனே என்று தவிக்கிறீர்களா? அல்லது உதவி செய்ய எனக்கு யாரும் முன்வரவில்லையே, வாய்ப்புகள் தரவில்லையே என்றெல்லாம் மனம் சோர்ந்து போனீர்களா? இல்லை, வேதத்தை தியானியுங்கள். தேவ வார்த்தை உங்களுக்கு பலன் தரும், உங்களுக்கு ஜெயத்தை கொண்டு வரும். நீங்கள் சின்ன காரியமாய் ஆரம்பிக்கலாம். கர்த்தரை வசனத்தை முன்னே வைத்து ஆரம்பியுங்கள். சில பெரிய பிரபலமான செல்வந்த வீடுகளுக்கு போயிருக்கிறேன். அவங்க வீட்டில் எல்லா அழகு சாதனங்களினால் நிரப்பி இருப்பார்கள். ஆனால் ஒரு பக்கத்தில் கூட ஒரு வசனம் இருக்காது. ஆனால் மறுபக்கம் எல்லாம் இருந்தாலும் சமாதானம் இல்லாத குடும்பங்களை நான் பார்த்திருக்கிறேன். வேத வசனத்தை வைக்க சிலர் முன் வருவதில்லை. அவங்க வாழ்க்கையில் வரலாம், வசதிகள் வரலாம், ஆனால் மன நிம்மதி இல்லாமல் வாழ்கிற அநேகர் உண்டு. அன்பார்ந்த சகோதரனே, சகோதரியே, வேத வசனத்தை உங்கள் இருதயத்திலே எழுத கர்த்தருக்கு இடம் கொடுங்கள். தியானியுங்கள். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். வெறுமையாய் தோல்வியாய் ஆரம்பித்த என்னுடைய படிப்பு வாழ்க்கை கர்த்தர் என் வாழ்க்கையில் வந்த பிறகு, வேத வசனத்தை நான் வாசித்து தியானிக்க ஆரம்பித்த பிறகு தேவ ஞானம் எனக்கு புறப்பட்டது. தேவ ஞானத்தினால் என்னை நிரப்பினார். என் வாழ்க்கை வெற்றி படிகளை கடந்து வர ஆரம்பித்தது. தேவன் என்னை உயர்த்தினார் என்பதை நான் திட்டமாய் சொல்லுவேன். கர்த்தர் நாமம் மகிமைப்படட்டும். உங்கள் வாழ்க்கையிலேயும் இந்த ஒவ்வொரு தோல்வியுமே ஒரு பாடத்தை தான் கற்றுக் கொடுக்கிறது என்ற உணர்வுக்குள்ளே வாருங்கள். கர்த்தரை நம்புங்கள். வேதம் சொல்லுகிறது, சங்கீதங்களின் புத்தகம் 42ஆம் சங்கீதம் கடைசி வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் அங்கு வேதம் சொல்லுகிறது, ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, அவரே உன் முகத்துக்கு ரட்சிப்பும் என் துணையுமாயிருக்கிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. He is your salvation. அவரே என் ரட்சிப்பு. ஏன் கலங்குகிறாய்? இன்றைக்கும் கலக்கத்தோடு இருக்கிற அன்பு சகோதரனே, கலக்கத்தோடு இருக்கிற அன்பு சகோதரியே, ஒருவேளை படுத்த படுக்கையில் கிடக்கிறேனே, நானே எனக்கு பாரமாய் போனேனே என்று அழுகிறீர்களோ, கர்த்தர் உங்கள் கண்ணீரை பார்க்கிறார். அவருடைய வசனத்துக்கு வல்லமை இருக்கிற, அவருடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தைகள். வேதம் சொல்லுகிறது, யோவான் 6:63 அவர் ஜீவனும் ஆவியுமான வார்த்தைகள், இயேசுவின் வார்த்தைகள். உங்களை கைவிட மாட்டார். கர்த்தரை நம்பி திடனாயிருங்கள். ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு. ஹல்லேலூயா.
உங்கள் ரட்சிப்பு சமீபமாக இருக்கிறது. உங்கள் ஜெயம் எட்டி பார்க்கிற தூரத்தில் இருக்கிறது. உங்கள் அருகில் தான் வந்திருக்கிறது. நீங்கள் தூரமாக இல்லை. நிச்சயமாக ஜெயிக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்கிறவர். இன்றைய தோல்விகளை வைத்து உங்கள் எதிர்காலத்தை எடை போடாதிருங்கள். Today you may be think you are incapable. People may tell you you are incapable. இல்லைங்க, உங்களை மாற்ற, உங்களை உயர்த்த, வெற்றியின் பாதையில் நடத்த கர்த்தர் வல்லமையுள்ளவர். உங்கள் வறுமைகளை மாற்ற முடியும். உங்கள் சோர்விலிருந்து ஒரு பெரிய திருப்பத்தை கர்த்தர் கொடுப்பார். உங்கள் இருதயம் தேவனுடைய உணர்வுகளுக்கு இடம் கொடுக்கட்டும். அற்புதத்தை செய்கிற உயிருள்ள ஆண்டவர் இருக்கிறார். அநேக சாட்சிகளை நான் சொல்லி கொண்டு போக முடியும். 4 வருடங்கள் குழந்தை இல்லாமல் தவித்த ஒரு குடும்பத்தார் தேவனை அண்டிக் கொண்டார்கள். தினமும் ஏசப்பா எங்களுக்கு உதவி செய்வார் என்று நின்றார்கள். ஒரு முறை அவர்கள் வீட்டில் சந்தித்தேன். அவளோடு பிரார்த்தனை செய்தேன். சமீபத்திலே கூப்பிட்டு சொன்னார்கள், கர்த்தர் எங்களுக்கு நல்ல ஒரு ஆண் குழந்தையை கொடுத்திருக்கிறார். தேவன் எங்களுக்கு சகாயம் பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. தோல்வி அல்ல, கர்த்தருக்கு காத்திருப்பது உங்களுக்கு புதிய பலனையும் சௌக்கியத்தையும் கொண்டு வருகிறது. உங்களையும் சாட்சியாய் நிறுத்துவார். தேவனுடைய கரம் குறுகி போகவில்லை. நாம் ஜெபிக்கலாமா? ஜெயமோ கர்த்தரால் வரும். இந்த வார்த்தையை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். வாயினால் அறிக்கை செய்யுங்கள். வேத வசனங்களை பிடித்து கொள்ளுங்கள். புதிய வழிகளை காண்பீர்கள். நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த அன்பான உள்ளத்தை பாரும். சோர்ந்து போன அவர்கள் தோல்வியை அல்ல, முடிவை நோக்கி வந்துவிட்டேன் என்று நினைக்கலாம். கர்த்தர் குறுக்கிடுகிறவர். உம்மை நம்புகிறவர்களை தேவன் ரட்சிப்பீரப்பா. முகத்தை பிரகாசிக்க பண்ணும். பரிசுத்த வாழ்க்கையிலே வாழ முடியாதபடி தோல்வி அடைந்திருக்கலாம். தேவ ஆவியின் வல்லமை அவர்கள் மேல் இறங்கட்டும். உம்முடைய வசனத்தின் வெளிச்சம் பிரகாசிக்கட்டும். இருளை வெளிச்சமாக்குகிற உம்முடைய நல்ல வார்த்தை அவள் இருதயத்தை பிரகாசிக்க பண்ணட்டும். உடைய சிந்தையை பிரகாசிக்க பண்ணட்டும். கர்த்தர் கரம் பிடித்து தூக்கி ஆசீர்வதித்து நன்மையை காணும்படி செய்வீரப்பா. கிருபை தாரும். சாட்சிகளாய் நிறுத்தும். அவருடைய வாழ்க்கையில் இனியேதான் புதிய திருப்பங்கள் வரப்போகிறதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் ஒரு நாளும் கைவிடுகிறதில்லை. நன்றி 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 சொல்லுகிறோம். இயேசுவின் இரத்தத்தை தெளிக்கிறோம். மனுஷனால் வந்த தடைகள், பிசாசினால் வந்த தடைகள் எல்லாம் முறிந்து விழுகிறதற்காய் ஸ்தோத்திரம். என் தேவன் உயர்த்த திட்டம் வைத்திருக்கிறீர். ஆசீர்வதிக்க நீர் இறங்கிவிட்டீர். அதை ஒருவராலும் தடுக்க முடியாதப்பா. சுகம் வரட்டும், பலன் வரட்டும், நிம்மதி வரட்டும், சமாதானம் வரட்டும், ஐஸ்வர்யம் வரட்டும், எல்லா தரித்திரமும் நீங்கட்டும். உம்முடைய பிள்ளைகள் பரிசுத்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து பரலோகத்தை அண்டிக்கொள்ள கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்பட உதவி செய்யுங்க. ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். God bless you.